ஹாய் கைஸ், என்னை ஸ்கேம் பண்ணிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி என்னாச்சு, மார்க்கெட் போயிருந்தேன். மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் கேரட் வாங்கலான்னு போயிருந்தேன். கேரட்டு 25 ரூபாய்க்கு வாங்கினேன். 19 ரூபா தான் என்கிட்ட சேஞ்ச் இருந்துச்சு. மீதிலாம் 100 ரூபா இருந்துச்சு. 100 ரூபா நோட் எடுத்து நீட்டினேன். அந்த அக்கா சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிருச்சு. உடனே நான் எவ்வளோ சேஞ்ச் இருக்குன்னு கேட்டாங்க. நான் 19 ரூபா தான் இருக்குன்னு சொன்னேன். உடனே 19 ரூபா கொடுத்துட்டு போப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, பக்கத்து கடையில் உருளைக்கிழங்கு வாங்க போனேன். அது 25 ரூபாய்க்கு வாங்கினேன். 100 ரூபா நோட் எடுத்து கொடுத்துட்டேன். அந்த கடைக்காரன் என்ன பண்ணாரு, ஒரு கையில் 50 ரூபா நோட்டும் மீதி 25 ரூபா சில்லறையும் கையில் வச்சிருந்தாரு. நமக்கு அந்த மொத்தமாக தான் கொடுக்க போறாரு நான் நினச்சி நின்றுட்டு இருக்கேன். அந்த 25 ரூபா மட்டும் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அங்கிட்டு போயிட்டாரு. என்ன போறீங்க அப்படின்னா, எனக்கு என்ன 50 ரூபா வரல அப்படின்ட்டு அவர் இன்னொரு கையில் வச்சிருந்து 50 ரூபா நோட்டு எடுத்து காட்டுறான். எனக்கு ஷாக்கு. நீ 50 ரூபா தான் கொடுத்தேன்றான் என்னைய. நான் 100 ரூபா நோட்டு கொடுத்தேன் அவன்கிட்ட. அப்புறம் என்னாச்சு, நான் அங்கே நின்று அவன்கிட்ட கத்திட்டேன். கத்தினோடனே எல்லாரும் திரும்பி பார்த்தானே, மறந்துட்டேன் அதனாலதான் இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. உங்க காசு நீங்க விட்டுறாதீங்க, திருப்பி கேளுங்க. தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நான் 100 ரூபா தான் கொடுத்தேன், நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா நின்று கேளுங்க அவன்கிட்ட. பஞ்சாயத்து பண்ணுங்க, பண்ணி உங்க காசை திருப்பி வாங்குங்க.